அதை சொல்றாங்க, தங்களுடைய சத்தியங்களை கேடயமாக பயன்படுத்துறாங்க. கேடயமாக பயன்படுத்துறாங்க. என்ன சொல்றான்? நான் பேசவே இல்லை. அதாவது என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கும். முஸ்லிம்களுடைய டீம் என்ன? அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க வைக்கிறதுக்காக பாடுபடுது. அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க வைக்கிறதுனா என்ன? பாரசீக ரோமாபுரிய அந்த இடத்துல எல்லாமே அவர்களை நீக்கிவிட்டு அல்லாஹ்வுடைய தீனை கொண்டு வந்து வைப்பது. இது சாதாரண வேலை இல்லை, இது ரிஸ்க் எடுக்கிற வேலை. இதனால பிரச்சனை அடின்னு விழுந்தா யாருக்கு விழுவும்? மதீனாவாசிகளுக்கு தான் விழுவும். அப்ப அதனால அவன் என்ன சொல்றான்? இப்ப இந்த வேலை செய்யறவங்கள வச்சுக்காதீங்க, இவங்களோட சேராதீங்கன்னு யார் பேசுறான்? இவங்க கூட சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை, தலைவலி. என்னைக்கா இருந்தாலும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இவங்க என்னைக்கா இருந்தாலும் வம்ப விலை கொடுத்து வெளியே எங்கேயாவது போய் பிரச்சனை மாட்டுவாங்க, அடி நமக்கு விழுவோம். அதனால இவங்களோட தள்ளி இருங்க அப்படிங்கிறதுக்காக காலாங்காலத்தில் இவங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அது எல்லா காலத்திலையும் இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும், எல்லா காலத்திலுமே இந்த மாதிரி இருக்கும். அப்போ இதை செய்கிறாங்க. அப்போ இந்த மூமின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிராக வேலை செய்வது. அப்புறம் என்ன பண்ணுறது? கம்மி அறிவு இருக்கக்கூடிய மக்களை குழப்பி விட்டுறது. மார்க்க ஆதாரம்லாம் காமிச்சு எல்லாரும் கடமை இல்லைங்க, அதெல்லாம் நமக்கு எங்க இது இப்படிலாம் பேசி குழப்பி விட்டுறது. அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக இது நிச்சயமாக இவர்கள் நம்பிக்கை கொண்டு பின் நிராகரித்து விட்டதனாலேயே ஆகும். ஆகவே இவர்களின் இதயங்கள் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது, எனவே அவர்கள் விளங்கி கொள்ள மாட்டார்கள். ஆனால் என்ன சொல்றான்? இவர்களுடைய இதயத்தில் முத்திரையிட்டு விட்டங்கிறான். ஏன் முத்திரையிட்டான் அப்படின்னா, ஈமான் கொண்ட பிறகு நிராகரித்து விட்டார்கள் சொல்றான். இப்போ இவங்க அல்லாஹ்வை நிராகரித்தார்களா? நான் யோசிக்கணும்ல, என்ன நிராகரிச்சான்? யோசிச்சு பாரு, என்ன நிராகரிச்சான்? அல்லாஹ்வை நிராகரிச்சானா? இல்லை. நம்முடைய பார்வையில் குர்ஆன்ல எங்கெல்லாம் காஃபிர் காஃபிர் காஃபிர்னு வருது, என்னது? அல்லாஹ்வை நிராகரிப்பவன். நம்ம அதுதான் அவன் காஃபிருங்க. என்ன? அல்லாஹ்வை நம்பல, சிம்பிள். அல்லாஹ்வை நம்பாதவன் காஃபிர். அவன் மட்டும் கிடையாது, அல்லாஹ் சொல்றதை கேட்காதவன் எல்லாம் காஃபிர். அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை பின்பற்றாதவன் அனைவரும் காஃபிர். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, தஜ்ஜாலுடைய அந்த வருகையின் போது நெருக்கத்தில் சுபூல ஒருத்தன் மூமினா இருப்பான், நைட்டில் காஃபிரா இருப்பான். நைட்டில் ஒருத்தன் மூமினா இருப்பான், சுபூல ஒருத்தன் காஃபிரா இருப்பான். இன்னைக்கு ஊரில் அதை எப்படி இருக்காங்க? அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? காலையில் சிலை வழிபாடு, நைட்டில் தொழுக, காலையில் சிலை வழிபாடு, இப்படி சைக்கிளில் யாராவது பண்ணிட்டு இருக்கோமா? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னது நடக்கவே நடக்காதா? ஆல்ரெடி அது யார்? அது நம்ம தான். அது காலையில் மூமின், நைட்டு காஃபிர், நைட்டு மூமின், காலையில் காஃபிர். யார் அது? நாம தான். தொழுகையில் மூமின், அரசியலில் காஃபிர், ஜகாத்தில் மூமின், கரன்சியில் காஃபிர். எப்படி? அரசியல் நிலைப்பாடு, இந்த பொலிட்டிக்கலில் காஃபிர், கல்வியில் காஃபிர், ஒவ்வொன்றிலும் குஃபுரில் நம்ம இருக்கோம். இப்போ இந்த மாறி இதில் போயிட்டு இருக்கு. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இது ஏன் இந்த முனாஃபிகள் இப்படி ஆயிட்டாங்கன்னா, ஏன் இவங்க உள்ளத்தில் நான் முத்திரை வச்சேன்னா, ஏன் இவங்க மண்டையில் எதுவுமே ஏற மாட்டேங்குதுன்னா, ஏன் இவர்கள் குரானை படிக்கும்போது உள்ளேயே பூர மாட்டேங்குதுன்னா, ஏன் ஹதீஸ்களை இவர்கள் பார்க்கும்போது இவர்களுக்கு உள்ளமே குலுங்க மாட்டேங்குதுன்னா, இவங்க நம்பிக்கை கொண்டாங்க, ஆனால் என்னுடைய ஆர்டர்ஸ் வரும்போது காஃபிரா மாறிட்டாங்க. இவன் எதில் குஃபுர் பண்ணானா? அல்லாஹ்வை பற்றி குஃபுர் பண்ணல, அல்லாஹ் தான் இறைவன் சொல்லிட்டான். ஏதோ சத்தியமாக அல்லாஹ் மேலே தானே பண்ணுறான், சத்தியங்களை கேடயமாக்குறான்றான்.